வசனம் வாசிக்கிறோம். ಕೀರ್ತನೆ 132ನೇ ಅಧಿಕಾರ. ಯೆಹೋವನೇ, ದಾವೀದನ ಹಿತಕ್ಕೋಸ್ಕರ ಅವನ ಶ್ರಮಗಳನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೋ. ಯಾರು ದಾವೀದನ ಹಿತಕ್ಕೋಸ್ಕರ. ಹಿತ என்ன ஐ கோ ஜென்ஸ் அங்கேயா போய் உனதான் காணும் எனக்கு ட்ரெயின் எங்கேயும் அங்கே போய் வரும்போது சவுண்ட் கூட கேட்கக்கூடாது. அவங்களுக்கு பயபக்தியாக வந்து உட்காரணும். லடுக்கும் பொடுக்கும் சவுண்டே வரக்கூடாது. புரிஞ்சிச்சியா? எல்லாருக்கும் சேர்த்தான். அவனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்தான். என்னடா இது, அவன் நெய்ஸா கூப்பிட்டு அவனுக்கு பார்த்தா சொல்லாது விட்டு எங்களுக்கும் சேர்த்து சொல்றாரு அப்படின்னு கோச்சிக்காதீங்க. நீங்க கோச்சிக்கினாலும் சரி கோச்சிக்கலாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுற விடுதலை இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க தெரியுமா? நடுங்கி கர்த்தருடைய சமூகத்துல பயபக்தியோட அவங்க ஒழுக்கம் கிரியை எப்படிதான் இருக்கும். பயபக்தி உள்ளத்துல இருந்து அப்படியே தேவனுக்கு தெரிவிக்கும். அதுதான் நான் சொல்ற, தாவீதுடைய ஹிதக்காகி, தாவீதுடைய நன்மைக்காக என்ன பண்ணுவேன்? தாவீதுடைய நன்மைக்காக அவனுடைய சிரம, அவன் பட்ட எல்லா வேதனை துன்பம் துயரத்துக்காக எல்லாத்துக்குமாக நினைப்பு மாடிக்கோ. அல்லேலூயா. இங்க யார் துன்பம் யார் துயரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய இருதய துடிப்பு ஆவியானவருக்குள் இருந்தால் நீங்க எவ்வளவு சிரமப்படுறீங்களோ, எவ்வளவு பிரயாசப்படுறீங்களோ, தேவன் அதை நினைவு செய்வார். நிச்சயமா ஒரு நினைவு செய்வார். அல்லேலூயா. ஐயோ என்னப்பா சபையில வரோம் போறோம், ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு நன்மை இல்லையே. அல்லேலூயா. சபை ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் இல்லங்க, உங்களை சரிப்படுத்தும் சபை. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஹல்லேலூயா. பூமியில இன்றைக்கு நாம் ஜீவனோட இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தேவனுக்குள் இன்றைக்கு நாம் சுவாசத்தை சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோமே, அதே தேவன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் நான் அங்க இருக்கணும் இங்க இருக்கணும் பில்டிங் மேல இருக்கு எங்க இருந்தாலும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃளைட்ல போனவங்க அதான் நினைச்சாங்க, நீங்க நான் போய் எங்கடா ஆடுவேன் டேக் ஆஃப் ஆயிடுவேன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க சாம்பல் இன்ன வரைக்கும் கிடைக்கல. பாத்தீங்களா? திம்பர் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு 6 நிமிஷத்துக்கு நடந்த ஒரு ஃளைட். ஹல்லேலூயா. மீடியா கிளீன் பிடிச்சிருக்குது. ஹல்லேலூயா. நான் இங்க இருந்து அங்க போய் இறங்கிடுவேன் நினைச்சானா இன்னைக்கு 4-5 நாள் அடிக்குது. உனங்களை தேடினேக்கிறாங்க, ஒருத்தம் போனா கூட சரியா கிடைச்சிருங்க. ஹல்லேலூயா. நம்ம பாக்கியவானா அவங்களுக்கு கட்டு நம்ம பாக்கியம். அதுல ஒருத்தன் சொல்றான், ஒரு புஸ்தகம் எரியாம கட்சி. என்ன புஸ்தகம் எரியுதோ தெரியல, ஆவி பரிசுத்த ஆவிக்குள்ள எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஆவியானவருடைய காரியம். அல்லேலூயா. ஆவியானவரை கேட்கிறேன், ஆண்டவரே உண்மையா ஆவியானவருக்குள்ள நான் நடத்திக்கணும் என்னுடைய பிள்ளைகள். இது கேளுங்க, நான் கேட்ட ஜெபம் எல்லாம் அதுதான். இங்கிருந்து ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்களை மேன்மைப்படுத்தணும் அப்படின்ற ஊழியம் இது அல்ல. உங்களை மேன்மைப்படுத்தணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்கள்ட்ட வாங்கி வச்சுக்கணும்ன்ற ஊழியம் அல்ல. உங்களெல்லாம் கர்த்தருடைய பக்கத்தை சேர்க்க வேண்டும் என்று என்னோட நோக்கம். என்ன நோக்கம்? உங்களெல்லாம் எங்க சேர்க்கணும்? கர்த்தருடைய சேர்க்கணும். அதுதானே எங்களுடைய நோக்கம். அல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் குணம். புரிஞ்சுச்சா புரியலையா? இதுதான் கர்த்தர் கூட கொடுக்கிற குணம். இதை விட்டு என்கிட்ட வச்சுக்கணும், என்ன வச்சுக்கணும், என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் உங்க இடத்துல இருந்து பாருங்க. இணையா நாங்க ஜெபிக்கிற ஜெபம் பரவாயில்ல, கேட்கலன்னு உங்க மாம்சம் சொல்லா. இணையா ஜெபம் நாங்க ஜெபிச்சா எங்களுக்கு மறு ரிப்பீட் கிடைக்கலன்னா கூட பரவாயில்லைங்க. ஆனால் உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவரிடத்துல கணக்கு இருக்கும்.
அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்திற்கு யார் இடத்துல கணக்கு இருக்கும்? ஆண்டவரிடத்துல இருந்தே இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய பிரயாசத்திலே நான் தேவனை என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் இவ்வளவு வருஷமா பாடுபட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் துன்பம் துயரம் பண்ணினேன், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடு என்று தாவீது சொல்லுகிறார். ಯಾಕೋಬ್ಯರ ಶೂರನಾದ ಯೆಹೋವನಿಗಾಗಿ ಒಂದು ವಾಸಸ್ಥಾನವನ್ನು ಏರ್ಪಡಿಸುವ ತನಕ ನಾನು ನನ್ನ ಮನೆಯೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. 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 வாசப்படி, கர்த்தருடைய வாசப்படியில வந்து நாம் அமருவோம் என்று நாம் நிச்சயப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அந்த கடைசி வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் வாசிக்கலாம். ನಾನು ನನ್ನ ಮನೆಯೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸುವುದಿಲ್ಲ, ಮಂಚವನ್ನು ಹತ್ತುವುದಿಲ್ಲ, ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚುವುದಿಲ್ಲ, ஜெபிக்கும் போது எனக்கு உலகத்திற்கான இல்லவே இல்லை என்பதை ஆவியானவர் இங்கே வெளிப்படுத்தினார். நான் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் எனக்கு உலகத்தின் ஞானம் இல்லை. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு தெரியுமா? கடவுளுக்குள்ள இருக்கணும், கடவுளுக்குள்ள வாழணும், கடவுளுக்குள்ள நடக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இதுதான் எனக்கு தெரியும். இதை விட்ட காரியங்கள் எனக்கும் போராட்டம், போராம, அடி தடி தடிய சொச்சல் எல்லாமே வருது. இதெல்லாம் நான் என்ன பண்றேன்? அவாய்ட் பண்றேன். இதெல்லாம் நான் என்ன பண்றேன்? அவாய்ட் பண்றேன். அங்கே உன் வேலை எனக்கு தெரியும். ஏன் வேலை எப்படி தெரியுமா? உன்னை அவாய்ட் பண்ற வேலை தான். இதெல்லாம் உலகத்துடைய காரியம். அல்லேலூயா. உலகம் உங்களை எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நிறுத்தணும். உங்களால முடியும், உங்களால முடியும். அல்லேலூயா. என்னால முடியல 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 முடியலன்னா உங்களை மேற்கொள்ளுவான் பிசாசு. அல்லேலூயா. முடியாத காரியத்தை முடிக்க வைக்கிறான் விசுவாசத்தின் வார்த்தை. முடியாததை முடிக்க வைக்கிறதான் கடவுளுடைய வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களால முடியும். கரங்களை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களால முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும். நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா ஆண்டவர். ஏதோ பிரதர் பாஸ்டர் சொல்லிட்டாரு, பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் நீங்க என்ன ஏவுகிறாரோ அதை குறித்து தான் நாங்கள் வெளிப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எதை குறித்து வெளிப்படுத்துகிறாரோ அதுதான் நீங்க வெளிப்படுத்த முடியும். அது தவிர வேற எதுவும் இல்லை. அல்லேலூயா. பெந்தேகோஸ்ட்னா என்ன? பெந்தேகோஸ்ட்னா என்ன? பெந்தேகோஸ்ட்னா என்ன? யாருக்கா தெரியுமா? தெரியுது. பெந்தேகோஸ்ட்னா என்ன? கரங்க உயர்த்துங்க. எத்தனை பேர் தெரியும்? தெரியும். அல்லேலூயா. நாங்கெல்லாம் பெந்தேகோஸ்து. நம்மதான் பெந்தேகோஸ்து தான். பெந்தேகோஸ்ட்னா அதுக்கு ஒரு மீனிங். சரி, முன்னுன்னா என்ன? முன்னு பேர் தானே, பேர் தானே முன்னு. அல்லேலூயா. அந்த பேரை கிளீனா ரிப்பீட் பண்ணி பாருங்க. மனம் திரும்பும் அப்படின்னு சொல்லி வரும் பேர். அல்லேலூயா. முன்னுன்னா மனம் திரும்பி அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. தேனாக்கா என்ன? தேனுன்னா என்ன? இனிமை தருகிற ஒரு பொருள் என்ற அர்த்தம். இதுதான். இதுக்கு ஒருவருத்துக்கும் ஒரு விதமான அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இல்லாத நம்ம அப்பாவும் சரி கடவுளும் சரி நமக்கு பேர் வச்சிருக்க மாட்டாரு. அல்லேலூயா. மொத்தத்திற்கும் ஒரு உங்க அப்பா அம்மா ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு பேர் எப்படி இருக்கு தெரியுமா? யாக்கோபு இல்லை, நீ இஸ்ரவேலாய் இருப்பாய். ஏமாத்தனா இருந்தீங்களே, இனி ஏமாத்தாத இருக்காதபடி
உன்னை இஸ்ரவேலா மாத்திருக்கு. இஸ்ரவேல்னா தேவனுடைய சமூகம் என்று அர்த்தம். அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ மகிழ்ந்து களிக்கூறு, நான் உன் மத்தியத்திலிருந்து பெரிய காரியம் செய்வேன். அல்லேலூயா. நீங்க கவனித்தீங்களோ கவனிக்கலன்னு தெரியல. இன்னைக்கு என்னுடைய விசுவாசத்தின் பிரகாரமா இந்த ஆராதனை தேவனை மகிமைப்படுத்தினது. கரங்களை தட்டி எப்படியா நீங்க சொல்றீங்க? எப்படியா சொல்றீங்க? ராஜி கேளு, ராஜி நிம்மி வேணும் சாட்சி சொல்லுங்க. இத்தனை நாள் ஆராதிச்சது காட்டிலும் இந்த வார்த்தை அது கொஞ்சம் இஞ்சி அந்த பலகீனம் துன்பம் துயரத்திலிருந்து அதை நீக்கி இத்தனை நாள் ஆராதிச்ச இந்த ஆராதனை விசேஷமா இருந்துச்சு இல்லைன்னு கேளுங்க. கேளுங்க, என்ன செப்பரேட்டா விட்டு கேளுங்க. எப்படிமா ஆச்சு? நீ ஆராதிக்கும் போது என்ன காரிச்சு? நிச்சயமா சொல்ற, ஆராதிக்கும் போது தேவனுடைய மகளுக்கு தரிசனம் வெளிப்பட்டது. வெளிப்பட்டது இல்லையா? நான் அதெல்லாம் பார்க்கல, நான் அதெல்லாம் கேட்கல. ஏன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற காரியம் உங்களிடத்துல என்ன காரியம் இருக்குதோ அதுதான் இங்க வெளிப்படும். உங்களுக்குள் என்ன இருக்குதோ அது வெளிப்படும். அந்த காரியத்தை ஆவியானவர் பேசும்போது நீங்க இடம் கொடுக்கும்போது அத்தனை காரியங்கள் விலகும். கர்த்தருடைய காரியம் மட்டும் நிலைத்திருக்கும். சொல்லுங்க. பெந்தேகோஸ்துன்னா 50 நாள் அப்படின்னா 50 நாள். பெந்தேகோஸ்துன்னா 50 நாள். உயிர்த்தெழுந்து ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த நாள் 50 நாள். அதுதான் என்ன நாளா இருக்குது? பெந்தேகோஸ்து நாள். சரி, எத்தனை பேருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாருங்க? ஆண்டவர் எத்தனை பேருக்கு தரிசனத்தை கொடுத்தார்? எத்தனை பேருக்கு ஆண்டவர் முகமுகமாய் வெளிப்படுத்தினார் பெந்தேகோஸ்து நாள்ல? சொல்லுங்க, தெரியும் சொல்லுங்க. சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்க பரவாயில்ல. தெரியாதுன்னு சொல்லுங்க, தெரியும் சொல்லுங்க. தவறு இருந்தாலும் நான் கற்றுக் கொடுக்குறேங்க, நீங்க கத்துக்குங்க. எனக்கும் தெரியாது, நானும் கத்துக்கங்க. அதனாலதான் உங்களுக்கு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க அது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதில் வேதத்தில் இல்லாததெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டேன். வேதத்தில் எது இருக்கோ அதை மட்டும் தான் கற்றுக் கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு சொல்லுங்களேன்? 500 பேருக்கு ஆண்டவர் தரிசனத்தை வெளிப்படுத்தினார். எவ்வளவு பேருக்கு? 500 பேருக்கு. தெளிவா வசனம் இருக்குதுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 500 பேர் தரிசனத்தை கொடுத்தார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அல்லேலூயா. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. 3000 ரட்சிக்கப்பட்டு எந்த 3000க்குள்ள எந்த 3000 பேரும் கடவுளுக்காக இருந்தாங்க தெரியுமா? அதுலயும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க கடவுளுக்கு தெரியாதவங்க. கடவுளை எரிச்சு கொண்டு கடவுளுக்கு தெரியும் கடவுளுக்குள்ள திருட்டு தரத்தை பண்ணாங்க. ஆலயத்துல இருந்த அல்லேலூயா கணவனும் மனைவியும் அல்லேலூயா பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு ஒரு ராஜா காசு கொடுக்க வரலாம். காசு வேணாப்பா நீ போன்னு சொல்லிட்டோம். இந்த கணவன் மனைவி அவ்வளவு தூரம் ஓடி என்ன பண்ணோம்? காசு வாங்கி திருடி போயிட்டோம் சொல்லி அங்க கூட இருந்தாங்க. அல்லேலூயா. நான் எல்லாம் பார்க்கும்போது நம்ம சபை வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்ம சபை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. குறை கூறுதலும் அங்கங்க போய் நம்மள பத்திரிக்கிறது தேவை. நம்ம பத்திரிக்க சபையை அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இது இருக்குது இந்த இது இருக்குது நம்ம சொல்றோம். பிரதர் சரியில்லை சரிக்கிறாரு, அந்த பிரதர் சரியில்லை, இந்த பிரதர் இதுதான் இதெல்லாம் சொல்லி இருக்கணும். அப்பெல்லாம் சொல்லுங்க. சபை நீங்க எவ்வளவு சொன்னாலும் என் காது கேட்டிருந்தாலும் எனக்குள்ள நினைச்சோம் சபை வளர்ந்து கொண்டு இருக்குது. வளர்ந்து கொண்டு இருக்குது. சபை அடி விய 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 வளர்ந்துட்டா இருக்குது நினைப்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடி விழுகிற அடி அடி தாங்குகிற சபை எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இந்த வாட்டி அடி விழாதபடி ஜாக்கிரதை உள்ள சபையா மாறிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? உங்களுக்குடைய சில கேள்விகளை நான் கேட்டு நான் ஜெபித்து அந்த வசனத்தை மட்டும் நான் உங்கள் மத்தியில் ஆவியானவர் பேசும்படி எல்லாரும் முடிந்த அளவு அன்னை பாஷை பேச ஆரம்பிங்க. முடிந்த அளவு பற்பல பாஷைகளை பேசுங்க. நீங்க பேசும்போது அதோட அர்த்தத்தை கூட ஆண்டவர் வெளிவிட்டுவார். அல்லேலூயா. இன்னைக்கு பெந்தகோஸ்து சபை
ஒரு பத்தி கொண்டு இருக்கிற சபையாய் இந்த திறந்த வாசல் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு நெற்படிக்கு இது பக்கத்துல ஒரு குச்சி நீங்க மாறணும். ஒரு நெற்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அது ஒரசுகிற குச்சியா நீங்க மாறணும். அல்லேலூயா. பெட்டிலிருந்து நெருப்பு வராது, குச்சியிலிருந்து தான் நெருப்பு வரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து புதிதா இருக்கிற பிள்ளைகளும் சரி, எல்லாரும் ஆண்டவரே இவர்கள் என்ன சொல்லுகிறார் இந்த பாஷை அன்னைக்கு பேசுறாங்க. இப்ப பார்த்தாலும் பேசுறாரு, ஐயா பேசுறாரு, சகோதரர் பேசுறாங்க, சகோதரர் பேசுறாங்க. இது அந்நிய பாஷை. என்ன பாஷை? பிசாசு அலக்கழிக்கிற பாஷை இது. பிசாசு தோற்கடிக்கிற பாஷை இது. பிசாசு வெட்கப்படுத்துகிற பாஷை இது. எங்கள் மத்தியத்திலே பரிசுத்த ஆவியானவரோடு கூட எங்களோடு தொடர்புடைய பாஷை இது. கடவுளுடைய பாஷை. ஓ ரபல ஷடரபரபி லரரகடகட ஓ ரப பாபா பாபா கரகட ரகடகட எல்லாம் தயவு செய்து உன்னாவை ஓ ரகடக பட்சிக ஆவியானவரே பட்சித்துக்கொள்ளு ஓ ரகடகட ரப பாபா கரகட ஷடரப ನಮಲಂದಿರಿ ರಬಬ ಇದು ಲೋಕ ನಮಲ ಶಂದ ರಬಲಂದಿರಿ ರಬರ ಶಂದ ಇದು ಲೋಕ ನಮಲಂದಿರಿ ರಬಬ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ದೇವರೇ ಆಮೆನ್. உந்தன் வார்த்தையில் இந்த வார்த்தை உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு குத்தப்பட்டதா இருக்கும், உங்களை சரிப்படுத்ததா இருக்கும். மூணும் உங்களுக்காக தான். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ರೋಮಾ ಪುರಿದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ ದೇಹವು ಪಾಪದ ದೆಸೆಯಿಂದ ಸತ್ತದ್ದಾಗಿದ್ದರೂ ಆತ್ಮವು ನೀತಿಯ ದೆಸೆಯಿಂದ ಜೀವ ಸ್ವರೂಪವಾಗಿದೆ. ಕೇಳಿಲ್ಲ? ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ದೇಹವು ಪಾಪದ ದೆಸೆಯಿಂದ ಸತ್ತದಾಗಿದ್ದರೂ ಆತ್ಮವು ನೀತಿಯ ದೆಸೆಯಿಂದ ಜೀವ ಸ್ವರೂಪವಾಗಿ புரிஞ்சிச்சிங்களா வார்த்தை? யாருக்கு அது புரியல? மறுபடியும் நான் பேச ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக மரித்தது உங்களுக்குள் அந்த உணர்வு வந்த உடனே உங்கள் சரீரம் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்படும். உங்கள் சரீரம் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த சரீரத்தை பார்த்து எப்ப பார்த்தாலும் நீ என்ன பண்ணுவ? இதுக்கு சொந்தம் இல்லை, இதுக்கு சொந்தம் இல்லை, இதுக்கு சொந்தம் இல்லை. சரீரத்தை ஒன்னொன்னுக்கு கூட வெறுப்ப. புரியுதா? ஒவ்வொரு காரியத்துக்கும் சரீரம் வேணும்னு சொல்லும், ஆவி வேணும்னு சொல்லும். இது நீ செய்வ. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுக்கு அடையாளம். அது கீழே வாசிப்பாங்க. அப்படி ಯೇಸು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಜೀವಿತನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದಾತನ ಆತ್ಮನು யாருக்குள்ளே இப்போ கேட்கிற உங்களுக்குள்ளும் பேசுகிற எனக்குள்ளும் ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರೆ
ಕ್ರಿಸ್ತು ಯೇಸುವನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದಾತನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವ யார் ஆத்மா மூலமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியே நீங்க நம்பிக்கையோட இருந்தா உங்க ஆவி தினம் சொல்லுங்க பாப்பா கிறிஸ்துவுக்குள் தினம் தினம் நீ மறிக்கிறது உண்மைதான், நான் மறிச்சிட்டேன். ஆனா தினம் தினம் நீ மறிப்பது உண்மைதான். ஆனால் ஒரு நாள் வரும் கிறிஸ்துவுக்குள் நீ உன் சரீரம் மண்ணுக்கு போகும்போது மறுகாரியம் வரும். எப்படி நான் சரிரூபமாய் இந்த உலகத்திலே நான் உயிரோட எழும்பினோனோ அப்படியாய் எனக்குள் நீ நம்பிக்கையா இருந்தா நீயும் அப்படியா எழும்புவாய். யாருக்குள்ள கிறிஸ்துவுக்கு வெளியில கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அல்லேலூயா. நம்முடைய கேள்வி அதுதாங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நம்முடைய கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பொய் இருக்கிறவரா? அல்லேலூயா. பொய் சொல்லுகிறவரா? இல்ல. குறை சொல்லுகிறவரா? இல்ல. அல்லேலூயா. குறை போக்குறவர் தான் கிறிஸ்து. அல்லேலூயா. உன் பாவத்தை கழுவுகிறதான் கிறிஸ்து. நம்முடைய பாவம் கழுவப்பட்ட நம்பிக்கை நிச்சயம் நம்ம இருக்குதா? நம்முடைய பாவம் நம்மளுக்கு கழுவப்பட்டது நமக்கு நிச்சயம் இருக்குதா இல்லைங்களா? என்னுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டது எத்தனை பேர் சொல்றீங்க? என்னுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டது நிச்சயம் இருக்குதா? உங்களுக்கு நிச்சயம் இருக்குதா? நமக்கு கேரண்டி இருக்குதா? என் பாவம் எல்லாம் ஆண்டவர் கழுவிட்டாரு, கேரண்டி இருக்குதா? அப்படின்னு கேரண்டி வந்துச்சுன்னா எனக்காக கர்த்தர் வெறுத்து கொடுத்தார். என்னையா வெறுக்கல? இன்னைக்கு வெறுக்கல, நீங்க உங்க சரீரத்தை முழுவதுமாய் வெறுக்கப்படணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். யார் சொல்லுங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்க்கா, கிறிஸ்துவுக்காக லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். அல்லேலூயா. ஒரே பேரான குமாரன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தின் மேல இவ்வளவு அன்பு கூர்ந்து பரலோகத்தை விட்டு உனக்காக எனக்காக இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா. யார் மேல அன்பு கூர்ந்து? யார் மேலங்க? உங்கள் மேல. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்திலே உங்கள் மேல தேவனுடைய அன்பு கூர்ந்தபடினாலே அவர் இந்த உலகத்திலே உங்களுக்காக வெளிப்பட்டார். யாருக்காக? சொல்லுங்களேன். யாரு? எனக்காக. ஏன் அவருக்கு வரணும்? ஏன் நம்ம காமிக்கணும்? ஏன்னா நீ கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணோம்? உன் சரீரத்தை மறைச்சிட்ட. நீ கிறிஸ்துவனா ஆயிட்ட மேல கிறிஸ்து சிந்தனை மட்டும் தான் உனக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவ ஆயிட்ட மேல உனக்கு என்ன இருக்கணும்? கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு உபதரம் வேண்டும். கிறிஸ்துவின் காரியத்தை நீங்க நினைவு பண்ணும். சங்கீத வசனத்தை தான் சொல்லுது. ஒண்ணு நீங்க வாசித்து பாருங்க. இரவும் பகலும் என்ன பண்ணும்? தியானிக்கிற மனுஷன் தான் எப்படிப்பட்டவர்? பாக்கியவன். சங்கீத புஸ்தகத்தை தான் சொல்லுங்க. ஆண்டவர் வானத்தையும் பார்த்து நல்லதுன்னு சொன்னார், பூமியை பார்த்து நல்லதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. உன்னை பார்த்து ஆண்டவர் பார்த்து சொன்னோம் நல்லவள், பார்த்து சொல்லணும் நல்லவன். யாருக்கு கேள்வி வரணும்? எனக்கு நான் கேள்வி என்னை பார்த்து நீ நல்லவன் சொல்லுங்க, அது போதும் எனக்கு. அல்லேலூயா. அக்கினி இறக்க முடியும், அதிசயம் நடக்க முடியும், அற்புதம் நடக்க முடியும், எல்லாமே நடக்க முடியும். ஏசப்பா நாமத்தினால் நடக்காத காரியம் ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நடக்கும். நடக்காத காரியம் எதுவும் இல்லை. அல்லேலூயா. நடக்கல என்று உன்னுடைய ஆவி உன்னை பார்த்து சொல்லுச்சுன்னா சபை அதுக்கு குறையல்ல, நீதான் அதுக்கு குறை. ஏன்னா தேவனிடத்துல சரியா போராடுறதுல, சரியா ஜெபிக்கிறது, தேவனிடத்துல என்ன இல்ல? விசுவாசம் இல்ல, தேவனிடத்துல ஆவியானவருடைய பற்றுதல் இல்ல, தேவனுடைய கிரியை இல்ல. தேவன் உள்ளக்குள் எப்படி வாசம் செய்வார்? அல்லேலூயா. 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 உன் இருதயம் என்ற ஆலயம் யார் தங்க இடம் கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் தங்க இடம் கொடுக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டமா? உன்னை தினம் தினம்
உன்னை செதுக்குவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றார் தெரியுமா? உன்னை செதுக்கி சரிப்படுத்தி உன்னை முழு மனுஷனாய் என் பிதாவிடத்தில் கொண்டு போய் நீ கொடுத்த பரிசுத்தமான வேலையை நான் கருத்துவார். பரிசுத்தமான ஆவியை நான் மனுஷனுக்காக எல்லாவற்றையும் செய்து பிதாவாகிய தேவனே இந்த உன் மனிதனை கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்த்திருக்கிறேன்னு சொல்லுகிற வேலை உனக்குள் இருக்கிற ஆவியானவர். ஹalleluya. 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 ஆவியானவரை நீ பார்க்க முடியாதயா? ஆவியானவரை பார்க்கணும் கேட்கணும். ஹalleluya. ஹalleluya. இத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் வர மாட்டாங்க. இத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் வர மாட்டார். யார் ஆவியானவர் விருப்பம் கொடுக்கிறாரோ அவருக்குள்ளதான் தேவ ஆவியானவர் வருவார். ஹalleluya. ஆமென். எல்லாரும் மேல பொழிவா. அது அபிஷேகம், வல்லமை. ஹalleluya. வல்லமை வேற, அபிஷேகம் வேற, வரங்கள் வேற, அடையாளங்கள் வேற, கிரியைகள் வேற. தேவ ஆவியானவர் மட்டும் ஒருவராய் இருக்கிறார். யாரா இருக்கிறாரு? ஆவியானவர் ஒருவராய் இருக்கிறார். ஒருவராய் இருந்துதான் அத்தனை காரியம் அவருக்கு அண்ட சராசர கையில் இருந்து அத்தனை காரியம் செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அந்த ஆவியானவர் சேர்க்கிறார். உனக்குள் நான் இருந்தனா நீ என்ன பண்ண மாட்டேன். சரீர பாகத்துக்கு ஆசை கொடுக்க மாட்டேன். ஹalleluya. ஹalleluya. சரீரத்தை என்ன பண்ணுவ? குப்பை தூசிமா நீ என்னவ? நீ என்ன சொன்னாலும் நீ என்ன பண்ணுவ? சிலர் வந்து கேட்பாங்க, என்ன திட்டாலும் உன் ஜென்மம் என்ன கேட்கிற ஜென்மனியா? உன் ஜென்மம் என்ன செத்து போச்சா அப்படின்னு கேட்பாங்க. அது கிறிஸ்துவுக்கு அப்படிதான் இருக்கணும். ஹalleluya. என்ன திட்டினாலும் என்ன பண்ணுவோம்? அந்த சபை இந்த சபை தொடர்ச்சின்னு போயினே இருக்கும். இயேசு சாமி அப்படிதான் செஞ்சாங்க. துப்புனாரு, தொடர்ச்சின்னு போனாரு. அடிச்சாங்க, அடி வாங்கினாரு. தேவனுடைய சரீரம் அதை தாங்கும்படி அந்த சரீரத்தை கூட ஆண்டவர் ஜனங்களுக்காக மரிச்சிச்சு. இந்த சபை இந்த சரீரத்தை ஜனங்களுக்கு அதைத்தான் ஆண்டு சொன்னார். இன்னைக்கு இயேசு எத்தனை வாட்டி அடிச்சு கொடுத்தாங்க? எத்தனை வாட்டி அடிச்சாங்க? இயேசுவை எத்தனை வாட்டி அடிச்சாங்க? சிலுவையில் ஒரு அடி அடிச்சாங்க, வீதியில் அடிங்க வச்சுங்க, நிறைய அடி அடிச்சிருப்பாங்க. ஆனால் 512 கணக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை வாட்டி அடிச்சிருப்பாங்க தெரியுங்களா? ஹalleluya. 3 வாட்டி. அதே மாதிரி இயேசு அடிச்ச போல 3 வாட்டி அப்படியே அடிச்சாங்க. ஹalleluya. ஆனாலும் அந்த மனுஷன் தேவன் எனக்கு செய்தது என்னது அவருக்கு செய்ய நான் இன்னும் என்னவா இருக்கிறேன்? திராணியா இருக்கிறேன். ஹalleluya. அவர் எனக்கு செய்த உபகாரத்தை நான் எப்படியாவது என்ன பண்ணுவேன்? நான் கர்த்தருடைய ஓட்டத்தை ஓடினபடினாலே நீ என் பின்னால் நீ ஓடி வாங்க பார்க்கலாம் என்று சவால் பவுல் அடியார் சொல்லி இருக்கிறாங்க. ஹalleluya. 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 கர்த்தருடைய ஓட்டம் சாதாரணமான ஓட்டம் இல்லைங்க. துன்பம், துயரம், அடி, துன்பு, எல்லா விதமான அவமானம் வரும். உன் சரி என்ன பண்ணோம்? தொடர்ச்சி போயினே இருக்கணும். ஹalleluya. எல்லாம் உபதம் எனக்கு மட்டும் யாயா? உனக்கு மட்டும் இல்லைங்க. இயேசு கடைசி மரணம் மறந்தவருக்கார் துன்பம் துயரம் கிடைச்சிச்சு. ஹalleluya. எனக்கு கிடைச்சிச்சு. எதுக்கு கிடைச்சிச்சுன்னா உன்னை தான் நீ முன்ன வச்சுப்ப. எனக்கு அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட உபகம் கிடைத்தது, இதை தாங்கிக் கொள்ள தேவன் எனக்கு பதில் கொடுக்கட்டும் என்று நீ சொல்லிப்பார். உன்னுடைய துன்பம், துயரம், உன்னுடைய வருத்தம், உன்னுடைய பாரம் எல்லாம் அவருடைய பாரமாய் சுமந்து கொண்டு உனக்கு முன்பே இருப்பார். உன் சரீரம் சொல்லுகிற பிரகாரமாக நீ செய்தால் தேவன் சொல்லுவார், சரீரத்தை மண் என்று நான் நியமித்தனே, சரீரத்தை சாபம் என்று நியமித்தனே, சரீரம் நான் கொடுத்த ஒரு சரீரமாய் இருக்கிறது. சரீரத்தை காலத்தை நீ நேசித்தால் உனக்குள் இருக்கிற ஆவியை நீ எங்க விட்டாய்? ஹalleluya. ஹalleluya. எல்லாருக்குள்ள ஆவியானவர் வருவார் என்று நிச்சயம் அல்ல. ஹalleluya. நீ ஆவியானவருக்குள் வேண்டப்படணும். அப்படின்னா ஆவியானவர் எனக்குள்ள வேண்டும்.
ஆமென். யாருக்குள்ள வேணும்? நமக்குள்ள வேணும். எனக்குள்ள வேணும். எந்த ஆவியானவர் அல்ல, பரிசுத்த தேவ ஆவியானவர் யாருக்குள்ள வேணும்? எனக்குள் வேணும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹಾ. ವಾಸವಾಗಿರುವ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವ ತನ್ನ ಆತ್ಮನ ಮೂಲಕ தன்னுடைய ஆவி மூலமாய் ನಿಮ್ಮ உங்கள் ಪ್ರತ್ಯ ದೇಹಗಳನ್ನು உங்களுடைய வெவ்வேறு விதமான தேகங்கள், சரீரம், கண்ணு, பார்வை, முடி, நரம்பு, நாடி, எல்லா அவயங்களும் ಸಹ ಹಾ. ಬದುಕಿಸುವನು. ஆமென். ஹalleluya. 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 ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. 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 நீங்க செய்த ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் விசுவாசித்தால் உங்க நாடி நரம்பும் கர்த்தரை துதிக்கும். நாடி நரம்பு கர்த்தரை துதிக்கும். ஹalleluya. ஆவியாக சொல்லுகிறார், வீதியோடு நடப்படுகிறேன், நான் 10 நரம்பினால உன்னை கீர்த்தனை செய்வேன். கைத்தாளத்தோடு உன்னை கீர்த்தனை செய்வேன். மத்தாளத்தோடு என் கீர்த்தனை செய்வேன். ஹalleluya. நான் ஆராதித்த ஆராதனையிலே தேவனுடைய மனுஷனுடைய துணி கூட அவங்க போனது என்பது கூட அவன் நினைக்காதபடி அவன் வீதியிலே ஆராதனை பண்ணான். தாவீது ராஜாங்க ஆராதனை பண்ணான் நடு ரோட்ல. அவனுடைய துணி அவந்து விழுந்தது கூட அவன் தெரியாது. ஏன்னா இருந்தது. ஆனாலும் அவன் துணி கொஞ்சம் அப்படி அகரும்போது அவன் அதை கவனித்தவர்கள் சொன்ன அவங்க கொஞ்சம் துணி அவது பாருங்க அப்படி கூட திரும்ப என்ன பண்ணான், சரிப்பட்டு அங்கே ஆராதனை செய்தார். ஹalleluya. ஹalleluya. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறது உண்மையானால் நீங்கள் சரீர ஆசைக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க மாட்டீங்க. ஹalleluya. சரீரம் ஆசை. ஹalleluya. ஹalleluya. நீங்க ஈஜிப்துக்கு எப்ப நான் போயிருக்கீங்களா? ஈஜிப்ட் எங்க இருக்குது? கோரமங்கலம். ஈஜிப்துக்கு யாருன்னா போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? ஹalleluya. இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய ஸ்ட்ரெச்செல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அது ஒடிச்சிட்டு வரணும், சிமெண்ட் பூசி கூட சரிப்படுத்திடலாம். விக்கிரத்தை ஒடிச்சு கூட சரிப்படுத்திடலாம். ஆனா உங்களை ஒடிச்சு சரிப்படுத்த முடியுமா உங்களால? முதலாவது நீங்க தான் தேவனுக்கு விக்கிரமா இருக்கிறீங்க. புரியுதுங்களா? விக்கிரம் வேற இல்லை, நீங்க தான் விக்கிரம். அது பார்க்கல, அது கேட்காம இருக்குது, அதுக்கு உணர்வு இல்லாத இருக்குது. நீங்கள் எல்லாமே இருந்தும் விக்கிரமா இருக்கிறீங்களே. எல்லாமே இருந்தும் நீங்கள் விக்கிரமா இருந்தும் தேவன் உங்க விக்கிரத்துல, உங்களுடைய சரீரம் என்ற விக்கிரத்துல தேவன் பிரியப்படுவாரா? சரீர ஆசை விக்கிரம் என்று அர்த்தம். சரீரம் என்னெல்லாம் ஆசைப்படுதோ, எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் எதுக்கு அர்த்தம்? விக்கிர ஆராதனைக்கு அர்த்தமா இருக்கிறது. ஹalleluya. 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 தேவன் இந்த விக்கிர ஆராதனையில பிரியப்படுவாரா? ஹalleluya. இதுல என்ன சொன்னாலும் பிரியப்பட மாட்டார். ஆவியானவருக்குள்ள இருந்து செயல்பாடுங்க அது பிரியப்படுவா. ஹalleluya. இதுதான் தேவைங்க. இதுதான் அங்கிருந்து தான் வரணும் ஆராதனை. இந்தக்குள்ள இந்த ஆவியானவரை பாருங்க. என்னென்ன வேணும்? நீ தரிசனம் வேணுமா? உனக்கு சொப்பனம் வேணுமா? உனக்கு என்னென்ன வேணுமோ பூமியில உன்னை தவிர ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதியும் ஜனமும் யாருமே இல்லை. ஏன் சொல்லுகிறேன்னா, தேவனை நாம் தரிசித்தனால அவரை போல நம்ம பாக்கியவன் யாருன்னு சொல்ல முடியுமா? போய் உலகத்தை போய் பாருங்க. கடவுள் நீங்க பார்த்துருக்கீங்களா? 10 கை இருக்குது எங்க கடவுள், 100 கைக்கு இருக்குது. இந்த கடவுள் எல்லாம் உனக்காக என்ன படிச்சுன்னு கேட்டா அவன் உட்காந்து சொல்லிட்டுவான். உட்காந்து ஒரு 10 நிமிஷம் சொல்லிடுவான். ஆனா உன்னை என்ன கேட்டு பாரு, உனக்காக என்ன செய்தான் தேவன் சொன்னா, எனக்காக என் தேவன் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், எனக்காக அவர் மரித்திருக்கிறார் என்று நீ சொல்லுவாய். ஏனா என் தேவன் எனக்காக தியாகம் கொடுத்த தேவனாயா. அந்த மனுஷர் போட்டு என்ன சொன்னாலும், அந்த அவன்கிட்ட நான் தான் கோழி எடுத்துன்னு போய் கொடுக்கணும், நான் தான் காசு எடுத்துன்னு போய் கொடுக்கணும், நான் தான் பிரதேசமா 1 கோடி 2 கோடி கிரீடு எடுத்துன்னு போய் வைக்கணும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. விசேஷமா இப்படி உள்டா எப்படி தெரியுமா? யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆவியானவருக்குள் இருக்கிறாரோ
உனக்கு மேல ஒரு கிரீடம் தேவனே வச்சு விடுவார். ஹalleluya. ஹalleluya. உனக்கு மேல ஒரு கிரீடம் வச்சு விடுவார். உன்னை கண்டா அவனுக்கு என்ன வரும்? நடுக்க வரும். உன்னை கண்டா அவனுக்கு என்ன வரும்? பயம் வரும். உன்னை கண்டா அவனுக்கு என்ன வரும்? ஒய்த்தச்சில் வரும். உன்னை கண்டால் அவனுக்கு என்ன வரும்? கோபம் வரும். உன்னை கண்டா அவனுக்கு என்ன வரும்? பொச்சிப்பு போற வரும். உன் மேல வச்சிருக்கிற கிரீடம் அது ராஜா கிரீடம் ஆயிருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. உன் மேல வச்சிருக்கிற ராஜா கிரீடத்தை நீ ஒரு நாளும் கவனிக்காமல் படி உன் மேல உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கேட்டு சொல்ல கேட்டு பாரு. நீ நிச்சயமா உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்குதா, உனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்குதா, உன் தலை மேல ஒரு கிரீடம் இருக்குதா, நீ ஆவிக்குள்ள கேட்டு பார். ஆவியானவர் சொல்லுவா, உன் மேல அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கிரீடம் அல்லப்பா, என் நாணினால ஓட்டப்பட்ட கிரீடம் உன் தலைமையில இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. அழியாத கிரீடம். ஹalleluya. ஆணி கடாப்பட்ட தலைக்கு மேல இருக்கிற இந்த தலை கிரீடம் எல்லா கிரீடத்தை காட்டிலும் வல்லமுள்ள கரம் நம்ம மேல இருக்குது. பெரிய கிரீடமா இருக்கிறது. ஹalleluya. 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 இந்த ராஜாவுடைய கிரீடம் நம்ம மேல இருக்கிறது. உறுதியானால் நமக்குள் ஆவியானவர் இருக்கிறது உண்மையானால் நம் சரீரம் சொல்லுகிறதெல்லாம் நாம் கேட்க மாட்டோம். ஹalleluya. 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 நம் சரீரம் என்ன சொல்லுகிறதோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தது 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 என்று நீ தினந்தோறும் அர்ப்பணித்து அர்ப்பணித்து அனுப்பது அர்ப்பணித்து அர்ப்பணித்து வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து. ஹalleluya. 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 லாபமான அனைத்தையும் நான் கஷ்டம் என்று கருதணும். ஹalleluya. நீ இந்த உலகத்துல எத்தனை விதமான லாபத்தை சம்பாதித்தாலும் உள்ள நஷ்டம் என்று கருதுவாய். ஹalleluya. நீ வெளியே உன் ஆவிலிருந்து சரீரத்து வேணாம் வேணாம் நஷ்டம் கருது, உன் ஆவியில அத்தனை காரியம் நீ பெற்றுக் கொள்வாய். ஆவியின் கனியோ 9 விதமான கனி நமக்கு தேவை. ஹalleluya. 100 கோடி 1000 கோடியோ அது ஒரு நாள் திருடி கொண்டு ஓடிவிடுவான். ஆவி கனி உன்னிடத்தில் எடுக்கப்பட்டால் ஆவியானவர் என்னத்தை கேட்பார் உன்னிடத்துல? ஹalleluya. நான் கொடுத்த ஆவின் வல்லமை எங்கே? நான் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே? ஹalleluya. பல கோடி இருந்தாலும் 1000 கோடி இருந்தாலும் 100 கோடி இருந்தாலும் கடவுளுக்காக ஆவியானவரே நீ எனக்குள் இருக்கணும் என்று நிச்சயப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்து வாழ்க்கை. ஆவியானவர் எனக்குள் வேண்டும் வேண்டும், எனக்குள் வேண்டே வேண்டும். அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று ஒரு யோசனை ஒரு ஆசை வந்தவுடனே கிறிஸ்து ஆவியானவர் உனக்குள்ள வந்து விடுவார். ஹalleluya. ஆசீர்வாதம். ಹೀಗಿರಲಾಗಿ ಸಹೋದರರೇ ನಾವು ಅಂಗಿನಲ್ಲಿದ್ದೇವೆ ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನುಸಾರ ನಡೆಯುವ ಅಂಗಿನಲ್ಲಿದ್ದೇವೆ. யாருடைய கண்ட்ரோல் இருக்கணும்? நம்ம யாருடைய கண்ட்ரோல் நம்ம இருக்கணும்? நம்ம அவர் கண்ட்ரோல் கொடுத்துருந்தா. ஹalleluya. உலக பெரிய பெரிய ஊழியக்காரன் வந்து ஊழியக்காரனா ஆவில இல்ல பரவாயில்ல, அந்த ஊழியக்காரனா பார்க்குறது ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கட்டும். ஹalleluya. 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 அவன் அவனுடைய பலன் நீங்க கேட்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஹalleluya. ஊழியக்காரனை கேட்க உங்களுக்கு அதிகாரம், அவன் அவனுடைய பலன் அவர் கேட்பார். ஹalleluya. அவனுடைய பலனை யார் கேட்பார்? அவனை கேட்பார். உங்களுக்குள் என்ன வேண்டும் என்று நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும் என்று நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டும். யார் இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அந்த வார்த்தை என்ன சொல்றது? அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்த ஆவியானவர் என்று பேர். ஹalleluya. உலகத்தில் எத்தனை விதமான ஆவிகள் இருக்கிறது, ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவருக்கு என்ன பேரு? அவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். தட்டி ஹalleluya. எனக்கு என்னவோ பரிசுத்த ஆவியானவர் நீங்க கை தட்டுது பார்த்தா
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இல்ல அப்படின்னு தோணுது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது எதுக்காகங்க? ஞானஸ்தானம் எடுத்துக்கிறதுக்காக, பரிசுத்த பந்தி எடுக்கிறது எதுக்காக? பரிசுத்த ஓய்வு நாளில தேவன் தாமே உங்களுக்கு என்று நியமித்து வைத்தது எதுக்காக? உங்களை பரிசுத்த ஆவியானவருக்குள் மாற்றப்பட வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சீங்களா? ஆமென். புரிஞ்சுச்சீங்களா? ஆமென். நீங்கள் எப்படி மாற வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் மாற வேண்டும். அந்நிய பாஷை பேசிட்டா பரிசுத்த ஆவியானவரா? தீர்க்கதரிசனம் சொல்லிட்டா பரிசுத்த ஆவியானவரா? ஹல்லேலூயா. கொரிந்தியர் சொல்லுகிறது, கொரிந்தியர் புத்தகம் நீங்க எடுத்து பார்த்து வாசித்தீங்களா? அவனவனுடைய கிரியைக்கு தகுந்த பகரமாய் தேவன் இவ்வளவாய் வல்லமை வரங்களை கொடுத்தார். அதெல்லாம் வல்லமை வரும், ஒரு வல்லமை வரும், அவ்வளவுதான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எத்தனை ஆவிகள் இருக்கு? தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஆவி எத்தனை ஆவி? அல்லேலூயா. 7 விதமான பரிசுத்த ஆவிகள் இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த 7 விதமான ஆவிகள் இருக்கிறது. எல்லா விதமா 7 ஆவிகளும் அதனுடைய வேலை செய்யும். ஆனா பரிசுத்த ஆவியுடைய வேலை என்ன தெரியுமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய வேலை என்ன தெரியுமா? உன்னை ஒழுங்கும் கரமாய் சரி நடத்தி கொண்டு வந்து சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதான் பரிசுத்த ஆவியுடைய வேலை. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆவிக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் கொடுத்துட்டாங்க. ஆனா பரிசுத்த ஆவியினருக்கு தெரியுமா? கண்டித்து உணர்த்தி பாவத்தையும் பத்தியும் நீதி பத்தியும் உங்களுக்குள்ள பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கிறதான் பரிசுத்த ஆவியுடைய வேலை. ஹல்லேலூயா. இது உங்களுக்குள்ள நிச்சயம் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள குற்றம் தேடுதா? ஆண்டவரே எனக்குள்ள உணர்த்தி கொண்டு இருக்குது, உனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்குள் பாவம் என்று சொல்றதா? அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறத உங்க காது கொடுத்து கேட்கணும். உங்க காது கொடுத்து கேட்கணும். என்ன ஆவியானவர் சொல்லணும், ஏது கேட்கணும், என்ன பண்ணணும் கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுதான் நான் இப்ப செஞ்சிருந்தேன். 9 மணிலேருந்து 12 வரைக்கும் நான் இதுதான் செஞ்சேன். ஆண்டவரே நான் நீ சொல்லியிருந்த நான் சொல்லணும், நீங்க சொல்லியிருந்த சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. இதுதான் ஆவியானவர்கிட்ட கேட்டு 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 இப்பொழுது ஆவியானவர் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 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 வாசிப்பா. பரிசுத்த ஆவியோட அனுபவங்கள் நடக்கிற யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறோம்? நம்ம இப்ப யாரோட கண்ட்ரோல் இருக்கிறோம்? அல்லேலூயா. வெப்சைட்டை ஓபன் பண்ணி பாருங்க. செத்துது உயிரோட வரும், இயற்சியது உயிரோட வரும், எல்லாமே இயேசு கிறிஸ்துவோட அற்புதத்தினால நடக்கும். கானான் தேசத்துல அற்புதம் நடக்கும், கல்யாணத்துல அற்புதம் நடக்கும். இயேசு பேர்னால நடக்காத ஊழியர்கள் எங்கும் இல்லை. ஆனால் அந்த ஊழியத்தில் ஆவியானவர் மேன்மைப்படுகிறாரா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபத்திலே, என்னுடைய பேச்சிலே, என்னுடைய நடுக்கலே, என்னுடைய வார்த்தையிலே ஆவியானவர் கனப்படுகிறாரா? உனக்கு அவருக்கு ஒரு கேள்வி. அல்லேலூயா. அல்லேலூயா. கேள்வி. அல்லேலூயா. உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆவியானவர்கிட்ட சொல்லணும். ஆவியானவருடைய காரியங்கள் உனக்கு சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது பெரிய தீர்க்கதரிசி வந்தால, ஐயோ அந்த ஊழியக்கார் வந்து சொன்னா எனக்கு கரெக்டா இருக்கும் தீர்க்க தரிசனம். அது ஒரு வரம், அவ்வளவுதான். அல்லேலூயா. அதுக்குள்ள வர சொன்ன தீர்க்க தரிசனங்களை சாஸ்திரங்களாய் நீங்க நம்ப கூடாதபடி அவி நம்பிக்கை உள்ளவர்களாய் அந்த ஊழியக்காரர்களை எப்படினாலும் இந்த ஊழியக்காரர்களால போவாதீங்க. கடைசி வரைக்கும் சத்தியம், இந்த சத்திய வார்த்தை மட்டும் நம்புங்க. அல்லேலூயா. 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 ஏதோ ஒரு கூட்டம் கிறிஸ்து அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார் என்று வகை தேடுவார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு தண்ணீரும் கிறிஸ்துவ இருக்கிறாங்க, நட்சத்திரத்துல கிறிஸ்துவ இருக்கிறாங்க. பாரு, வானத்துல நான் கிறிஸ்துவ பாட்டு இன்னைக்கு என்ன வந்துச்சு, எங்க பார்த்தாலும் ஆண்ட்ராய்ட் போன் இருந்துச்சு, லைவா போட்டு அங்க ஒரு ட்ரிக்ஸ் பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்க அப்படியே மாறிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்கள் மத்தியத்துல இருக்கிற யாருக்கும் நீங்க இடம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, இவருக்கு இடம் கொடுங்க. இவர்தான் சத்தியம் உள்ள ஆவியானவர். இதுதான் சத்திய வேதாகோ.
ஹalleluya. சத்தியம் சத்தியமாய் உங்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. இது ஒண்ணு கூட பொய்யோ புரிந்துறுதலோ குறையோ அல்ல. ஹalleluya. சத்தியத்தின் ஆவியானவர் சத்தியமாய் நமக்குள் இருந்தால் நம்மை சத்தியமாய் நடத்துவார். ஹalleluya. நாம் ஒரு பேச்சு பேசினாலோ ஆவியானவர் வந்து நமக்கு கேட்பார், ஏப்பா என்ன கேட்டு செஞ்சியா, என்ன கேட்டு நீ எதனா பேசினியா அப்படின்னு கேட்பார். ஹalleluya. அவர் கேசாதபடி அவரிடத்துல நாம் என்ன பண்ணோம், ஆண்டவரே நான் எது பேசினாலும் உனக்குள்ள இருந்து நான் பேசணும். ஹalleluya. ஆவியானவருக்குள்ள இருந்து பேசும்போது அந்த ஆவியானவருடைய கிரியை வித்தியாசமா இருக்கும். அதுக்கே வாசிங்க. இந்த சரீர ஆசைகள் எல்லாம் இதை அனுபவித்தால் நீ அப்படி வேணா உன் சரீரம் சொல்ற மாதிரி நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எதுல இல்ல தேவனுடைய பந்தில பர்வதத்திலே அவருடைய சமூகத்துல என்ன இல்ல இடம் இல்ல. ஆமென். யார் இடம் இல்ல? பாருங்க, சரீர பாவத்தை எல்லாம் இந்த சரீரம் சொல்லுறது எல்லாம் நீ கேட்டு அதன் பிரகாரமா நீ நடந்து கொண்டால் நீ வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரே பரலோகத்துல, அங்க என்ன உனக்கு இல்ல இடம் இல்ல. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு கேட்டு பயம் இருக்கு? நம்ம வாழ்வுக்காக பிரயாசப்படுகிறோமா, சாவுக்காக பிரயாசப்படுகிறோமா? கிறிஸ்து நமக்காக மரித்தது உண்மையானால் நாமும் மரிப்போம். கிறிஸ்து நமக்காக எழுந்து கொண்டிருக்கிறார் என்று நிச்சயம் உங்களுக்குள் இருந்தால் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எழுந்து கொள்ளப்படுவீர்கள். ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்து நமக்காக மரித்தது உண்மை. ஆமென் சொல்வீங்க. கிறிஸ்து நமக்காக 3ஆம் நாள் எழுந்தது உண்மை. கிறிஸ்து நமக்கு முன்பாக இந்த பெந்தேகோஸ்து நாளிலே 500 பேருக்கு தரிசனத்தை கொடுத்தது உண்மை. அதே போல தேவன் ஆவிக்குள்ள இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் தரிசனத்தை கொடுக்கிறது உண்மை. ஹalleluya. கிறிஸ்துவை அங்க பார்த்த இங்க பார்த்த செவுத்துல பார்த்த போட்டோல பார்த்த வசனத்தில் பார்த்தாயா? ஆமென். ஹalleluya. ஆவிக்குள்ள கேட்கணும், ஆவியானவரே போதித்துக் கொண்டிருக்கிறது பவுலா சவுலான்னு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சிச்சா புரியலையா? ஹalleluya. என்னை குறித்து தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். போதிக்கிறது பவுலா இல்ல சவுலா? சவுலா இருந்து தான் பவுலை மாத்தினார், பவுலா இருந்தா சவுலை மாறல. புரிஞ்சிச்சா புரியலையா? ஹalleluya. போதித்துக் கொண்டிருப்பது ஆவியானவரே, இவர் மனுஷனாய் இவருக்குள்ள ஆவியானவராய் என்பது ஆவிக்குள்ள உணர்வது அந்த வார்த்தை என்ன பண்ணும், உனக்குள்ள குத்தி உன் பாவத்தை உன் சரீரத்தை வெறுக்க தோணும். ஆமென். ஹalleluya. 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 எங்கெல்லாம் நாங்க இன்னைக்கு போறோமோ, எனக்கு அதிகாலையில் ஒரு கனவு வந்தது. அதிகாலையில் ஒரு கனவு வந்தது. அது என்னைக்கு நான் பார்க்கல, அதிகாலையில் ஒரு கனவு வந்தது. நான் ஒரு இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிற அந்த திருடான கன்னடக்காரங்க நிறைய பேர் பார்த்துட்டு அள்ளியில் இருக்கிறவங்க, அது எந்த இடமோ ஏது இடமோ தெரியல, ஆனால் நடக்கும். ஆனால் எனக்குள்ள விசுவாசம் என்னன்னா, எனக்கு எப்போ கண்ட தரிசனங்கள் தான் இந்த சபையில் நிறைவேறிக்கிறது, இனி கண்டுக்கிற தரிசனம் எல்லாம் நிறைவேறும் என்று எனக்குள்ள அது விசுவாசமாக நான் வச்சிருக்கிறேன். அநேக போகும்போது ஒரு சின்ன வீடு, ஆனால் ஜெபிக்கும் போது அது பெரிய வீடா இருக்குது. ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. சர்ச்சு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் சர்ச்சு இந்த பெரிய சர்ச்சு இருக்குது இல்லையா, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? சின்ன சபைன்னா பெருசு. உங்களுக்கு சரிது நான் சொல்றேன். வீட்ல இருந்து தான் ஜபம் கூட்டமாய் சின்ன மாறி 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 பெரிய சபைகளாய் மாறினது. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்திலே பாருங்க, வீடோறும் தினந்தோறும் அப்பமிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. எனக்கு நான் கேட்ட அவன் போதர் மூலியமா எனக்கு விசுவாசமா நான் நடத்திருக்கிற சின்ன வீடா, நான் சின்ன வீடு வீட்டில் தானே ஜப கூட்டம் நடத்திருக்கிறோம். அப்படி ஆண்டவருக்குள்ள விசுவாசமா போடும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வச்சு இந்த வீடு நிமித்தமா எனக்கு பெரிய ஆளத்தை இந்த ஆண்டவர். ஆமென். எஸ் ஆமென். ஆமென். கரங்களை தட்டுங்களே. ஹalleluya. ஹalleluya.
ஜீடி மரத்தில் நான் ஆரம்பத்தில் ஊழியத்தை செஞ்சிருக்கும் போது மோசன்ட்டு எனக்கு செஞ்சு வருது. என்ன வந்தாலும் என்ன சொல்ல, பவுல நான் இவ்வளோ நாளாக அங்கங்கே பிரயாசம் படுக்கிறேன், வந்த உடனே உன்னை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு உனக்கு பெரிய சபை தருவ சொல்லி டக்குன்னு பார்த்து சொல்கிறாரு. எனக்குள்ள அதுதான் ஏவுது, அவரும் அதை பார்த்து தான் சொல்கிறாரு. அங்கே கை தட்டின ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணி வசனத்தை சொல்லுகிறார். அவர் வந்த உடனே எல்லாம் முடிஞ்ச உடனே பவுல் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு உனக்கு ஒரு சபையை தருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. தினந்தோறும் எங்க கல்யாணம் ஒருத்தர் வராரு. ஹல்லேலூயா. தினந்தோறும் வாரத்தில் ஒரு 6-5 நாளும் வராரு. ஹல்லேலூயா. அவர் பார்த்து வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி அவருக்கு அதுதான் சொன்னார். பவுல் நான் பார்க்கும்போது வரும்போது நான் நிறைய வாட்டி வந்திருக்கிறேன், நிறைய வாட்டி பார்க்கணும், உன்னை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டு உனக்கு சொல்றாரு ஒரு பெரிய சபை தர, உனக்கு ஒரு பெரிய சபை எனக்குள்ள சொல்லினே இருக்கிறாருப்பா, எனக்குள்ள சொல்லினே இருக்கிறார். அந்த சொல்லத்தை தான் வர ஆனால் எப்படியாவது முடிச்சு, ஆனால் உனக்கு ஒரு பெரிய சபை கூடிய சீக்கிரத்தை தருகிறது உண்மை. உனக்கு பெரிய சபை கிடைக்கிறது பெரிதல்ல, பெரிய ஆலயம் கிடைக்கிறது பெரிதல்ல. இந்த இன்னைக்கு செய்த அதே ஆராதனை ஆவிக்குள்ள இருந்த ஆராதனை அப்பொழுதும் நாம் செய்யப்பட வேண்டும். இப்பொழுது ஆவியில் நிரம்பி நாம் ஆராதனை தேவனை பிரியப்படுத்துகிற ஆராதனை செய்தமல்லாம். ஹல்லேலூயா. அந்த ஆராதனை தேவனுக்கு முக்கியமான ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியினால செய்கிற ஆராதனை தேவனை பிரியப்படுத்துகிற ஆராதனை. மாம்சத்தினால செய்கிற ஆராதனை மனுஷனை பிரியப்படுத்துகிற ஆராதனை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நீயோ நானோ மனுஷனை பிரியப்படுத்துகிற ஜபமோ, மனுஷனை மேன்மைப்படுத்துகிற ஊழியமோ, மனுஷனை மேன்மைப்படுத்துகிற சபையா இருக்கக்கூடாது. இயேசுவை மகிமைப்படுத்துகிற சரீரமாய் இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஆவியானவர் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் சரீர பாவத்தை விட்டு அனுசரித்து நீங்கள் அனுபவித்த இந்த சரீரம் என்னெல்லாம் சொல்லுதோ, சரீரம் தேவைதான், நம் தேவைதான், சரீர ஆசை தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த சரீரம் இதுதான் ஆவியானவர் கிரியை செய்வார். ஒருவேளை இது இல்லை நான் என்ன செய்வார் ஆவியானவர், இது இல்லைன்னு என்ன செய்வார்? உங்க கேள்வி அப்படி கேட்கலாம். நீங்களே ஒருவேளை இந்த சரீரம் வேண்டாப்பா ஏசத்தோடு நான் வாழ, அதுக்கும் ஆண்டவர் கொடுப்பார், அதுக்கும் ஆண்டவர் சான்ஸ் கொடுப்பார். ஏன்னா ஆண்டவரிடத்துல நீ எந்த கேள்வி கேட்கிறாயோ அதுக்கு அவரிடத்துல பதில் இருக்கும். ஆனால் அவர் கேட்கிற கேள்விக்கு உன்னிடத்துல பதில் கூட இருக்காது. ஹல்லேலூயா. 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 அவர் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் கொடுக்காதபடி, பதில் வாழாதபடி, பதில் இருக்கக்கூடாதபடி நீ ஒரே ஒரு நிச்சயப்படலை. இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷன் வச்சுக்கோங்க, ஆவியானவருக்கு பிரயோஜனம் உள்ள மனுஷனா நான் வாழுவேன். நான் ஆவியானவருக்கு பிரயோஜனம் உள்ள மனுஷன் நான் இருப்பேன். அப்படி இல்லை நான் என்ன பண்ணுவேன், அப்படி இல்லை நான் என்ன பண்ணுவேன்? ஹல்லேலூயா. நான் செத்து போயிடுவேன் அப்படின்னாக்கா உங்கள் சரீரம் சாகும். அதுல எந்த விதமான காரியம் இல்லை. உங்கள் சரீரம் செத்தால் உங்க ஆத்துமாவின் மீட்பு உங்களுக்கு கிடைக்காது. மீட்பு யாருடையது தெரியுமா? உங்களுடைய ஆவியானவருடைய, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மீட்பு யாருக்கு கொடுக்கணும்? ஆவியானவர் கொடுக்கணும் உங்கள் மீட்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையானால் உங்க சரீரத்தை சொல்லுகிறதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? தூசியா எண்ணி விடுவீங்க. ನೀವು ಶರೀರ ಭಾವವನ್ನು ಅನುಸರಿಸಿ ಬದುಕಿದರೆ ಸಾಯುವುದು ನಿಶ್ಚಯ. ನೀವು பாருங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு தேவத இந்த இருக்கிற இந்த தேகம் ದುರಭ್ಯಾಸಗಳಿಂದ ನಾಶ ಮಾಡುವದಾದರೆ ಜೀವಿಸುವಿರಿ. வாழுவீங்க, இருப்பீங்க. நான் இல்லைன்னு சொல்ல, வாழுவீங்க. கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கே உங்களுடைய சரீரம் பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்கள். அதற்காகவா இயேசு மரித்தார்? அதற்காகவா இயேசு ரத்தம் சிந்தினார்? உங்களை துன்படுத்தும்படி, உங்களை வாழ வைக்கும்பொழுதுதான் இயேசு உங்களை ரட்சித்தார். உங்களை துன்பம் கிடைக்கிறதுக்கா, உங்களுக்குள் பாவம் கிரி இருக்கிறதுக்காகவா இயேசு மரித்தார்?
இது நீங்கள் வெறுப்பது நிச்சயமானால் உங்களுக்குள் ஆவியானவர் இந்த நேரத்தில் கடந்து வருவார். ஹalleluya. ಯಾರ್ಯಾರು ದೇವರ ಆತ್ಮನಿಂದ பாருங்க, யார் யார் ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಆಮೆನ್ ಅವರು ಯಾರೇ ದೇವರ ಮಕ್ಕಳು. யாரே ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಡೆಸಿ. யாரே யார் ஒருவன் தேவ ஆவினாலே நடந்து கொள்ளுகிறானோ அவன் தேவனுடைய புள்ள, அவன் தேவனுடைய புத்திரன் என்று சொல்லப்படுவான். ஹalleluya. சத்தம் இல்ல. ஹalleluya. யார் யார் தேவ ஆவியானவர் நடத்துகிறானோ அவன் தேவனுடைய மகனாய் சொல்லப்படும். ஹalleluya. நீங்கள் எல்லாம் யாரால் நடக்கப்படணும் சொல்லுங்க ஹalleluya. சத்தமாய். ஹalleluya. நீங்கள் எல்லாம் யாரால் நடக்கப்படணும்? தேவ ஆவியானவர் நடக்கப்படணும். யாரால நீங்க நடப்பிக்கப்பட வேண்டும்? தேவ ஆவியினால நடப்பிக்கப்பட வேண்டும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு மனுஷனுக்குள் ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியம் உங்களுக்குள் பிரசங்கி நீங்கள் நடந்து கொள்ளும்படி ஆவியானவர் பெருமூச்சோடு இவ்வளவு நேரமாய் உங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஆவியோட ஆலோசனை என்ன ஆலோசனை? உங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று தேவ ஆவியோட ஆலோசனை. ஹalleluya. 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 இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் 3 வருஷமா பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து 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 அவருடைய புத்திரனாய் மாறி இருக்கிறார். ஹalleluya. 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 நானும் வாழுகிற ஒரு நிமிஷமாகட்டும், வாழுகிற ஒரு நாளாகட்டும், வாழுகிற 24 நிமிடம் ஆகட்டும், கிறிஸ்துவுக்காக உன் சரீரத்தை சாவு என்று நினை. சரீரத்தை ராவணன் ஹalleluya. 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 வாசிமா. ನೀವು ತಿರುಗಿ ಆ. ಭಯದಲ್ಲಿ ಆ. ಬೀಳುವ ಹಾಗೆ ಆ. ದಾಸದ ಆ. ಭಾವವನ್ನು திரும்ப என்ன விழக்கூடாது? ದಾಸದ ಕೊಡು. திரும்ப அடிமை என்று போய் விழக்கூடாது. அதுதான் தேவனுடைய சித்தம். ஹalleluya. ஹalleluya. இப்போ ஒருவேளை தவறு நினைச்சுக்காதீங்க. போய் இங்கே அசடையா இருக்கிறது அந்த இடத்துல போய் நீங்க விழுங்க அப்படின்னு சொன்னா நீங்க விடுவீங்க? இல்லை. ஏன்னா அது அசடையா இருக்கிறது, அது நமக்கு ஒரு சாக்கடை தண்ணியா இருக்கிறது. அதுல யாராவது போய் விழும் சொன்னா விழுவீர்களா? ஹalleluya. ஹalleluya. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி விழாதபடி எப்படி திரும்பவும் நீங்க என்ன பண்ணணும்? பழைய சுபாவத்துக்கு, பழைய மனுஷனுக்கு நீங்கள் போய் விழுந்தால் நீங்க என்ன பண்ண முடியாது. எத்தனை வாட்டி சுவிசேஷம் சொன்னாலும் சரி, எத்தனை வாட்டி ஆண்டவரை காமிச்சு கொடுத்தாலும் சரி, எத்தனை வாட்டி காரிக்கிட்டாலும் சரி, அந்த ஆவி மறுபடியும் கர்த்தர் பக்கம் கொண்டு வராது. ஆமென். புரிஞ்சுங்களா? புரியாதா? ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரே தடவை மனம் திரும்பு, ஆமென். ஒரே வாட்டி ரட்சிப்பு, ஒரே வாட்டி கிருபை. அதை நீ எழுந்து கொள்ளாதபடி கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து ஆவியானவருக்குள் நீ வாழு. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. வாசிமா. ನೀವು ತಿರುಗಿ ಭಯದಲ್ಲಿ ಬೀಳುವ நீங்கள் ಹಾಗೆ திரும்பவும் பயத்திற்கு இடம் கொடுத்து ದಾಸನ திரும்பவும் ಭಾವವನ್ನು தாசத்வனா அடிமை, பாப்பா. அடிமைத்தனத்துல ಹೊಂದಿದವರು நம்ம இருந்தோமா இல்லையா? உலகம் என்ற அடிமைத்தனத்துல நம்ம இருந்தோம் இல்லையா? எத்தனை பேர் இருந்தீங்க? உலகம் அடிமைத்தனத்துல நான் இருந்தேன். ஹalleluya. ஹalleluya. அப்ப அதெல்லாம் நமக்கு பாவமா தெரியவே இல்லை. தெரிஞ்சா இல்ல. அதெல்லாம் நமக்கு ஒரு சர்வ சாதாரணமா இருந்துச்சு. ஹalleluya. ஹalleluya. நம்ம கிண்டர் செய்யறதும் ஒருத்தர் அப்படி இப்படின்னு சொல்றதும் நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? சாதாரணமா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது? பாவம் தெரியுது. புரிச்சுங்களா? புரியல? ஆமென். எதெல்லாம் உலகம் நல்லதுன்னு சொல்லிச்சோ கிறிஸ்து அத்தனையும் பாவம் என்று சொல்லுகிறது. ஹalleluya. 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 யோ, நான் உலகத்துல வாழ்ந்திருக்கலையா? நீ உலகத்திலே வாழாதுன்னு பைபிள் சொல்லல. ஆதாமும் எவ்வளவு உலகத்துல வாழ்ந்தார்கள், அவர்கள் வெளித்தோட்டத்துல வாழ்ந்ததில்ல. யாக்கோபும் யோனாவும் 12 மூப்பர்களும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள்.
அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இந்த உலகத்திலே இயேசுவும் வாழ்ந்தார். அல்லேலூயா. 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 மனுஷனுக்கு கிறிஸ்துவே வழியாய் சொன்ன ஒரே ஒரு வேத புஸ்தகம் நம் சத்திய வேதம் மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறாரு? வழி. அந்த வழிதான் நம்ம போக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வழி சத்தியம் ஜீவன் என்ற பரலோகத்துக்கு போக வேண்டும். ஆமென். வழியை நாம் தெரிஞ்சு இருக்கிறோம், கிறிஸ்துவை நாம் தெரியவில்லை. கெட்டுதெல்லாம் தெரியுது, கெட்டுதெல்லாம் தெரியுது. ஆசை இடம் கொடுக்க மாட்டோம். ஆசைக்கு என்ன மாட்டோம்? இடம் கொடுத்துடுறோம் இல்லையா? ஆமென். சரீர ஆசைக்கு என்ன பண்ணிடுறோம்? ஐயோ என்னால முடியலையா, என்னால இதை மீற முடியலையா, இத பாவத்தை போட்டு நசுக்கணும். உன்னால முடியாது, உன்னால முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவர்னால மட்டும் முடியும். அல்லேலூயா. ஒருவர்னால மட்டும் முடியும். ஆமென். இன்றைக்கு அந்த பாவத்தின் மேலே நாங்கள் கால் வைத்திருக்கிறோம். அந்த பாவத்தை நாங்கள் கசப்பு என்கிறோம். அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஏன் சொல்லுகிறோம்? அதெல்லாம் எங்களுக்கு இன்றைக்கு என்னவா இருக்கிறது? குப்பை தூசமா இருக்கிறது. அல்லேலூயா. 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 கிறிஸ்துவாகிய தேவனை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆவியானவருடைய வல்லமையும் வரங்களும் முக்கியமானதுதான். நான் தேவையில்லைன்னு சொல்லல. ஆனா இதை காட்டிலும் கிறிஸ்து ஆவியானவர் நமக்குள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்திலே வந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. 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 தேவனிடத்திலே தினந்தோறும் நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆவியானவரே உம்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. ஆவியானவரே உன்னுடைய கிரியை எனக்குள்ள இருக்கணும். இன்னைக்கெல்லாம் அதுதான் போராடினாங்க இங்க. ஆமென். ஆவியானவரே நீங்க எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள இருங்க, எனக்குள்ள உங்களுக்கு தகுந்த பிரகாரம் நாங்க நடக்கணும், உங்களுக்கு தகுந்த பிரகாரமா வாழணும். ஏன்னா ஊழியக்காரப்பியா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியக்காரனே நீங்க ஆசைப்படும் போது விசுவாசிங்க நீங்க எவ்வளவு ஆசைப்படணும்? ஆமென். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மேய்ப்பன பெரிய கொம்பு இல்லைங்க. அல்லேலூயா. 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 நம்ம நடத்துகிற ஆவியானவர் தான் நமக்கு கிரீடமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 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 கீழே வாசிச்சிடுமா. ಮಗನ ಭಾವವನ್ನು மகனுடைய சுபாவத்தை ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀವಿ. நீங்கள் பெற்றுக்கொள்ளவர்களாய் மாறுவீர்கள். ಈ ಭಾವದಿಂದ இந்த அனுபவத்தினாலே ನಾವು ದೇವರನ್ನು நாம் தேவனை ಅಪ್ಪಾ அப்பா ತಂದೆಯೇ தகப்பனே என்று ಕೂಗುತ್ತೇವೆ. சொல்லலாம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துச்சுன்னா நினைச்சுக்கோங்களேன், இப்படிப்பட்ட ஒரு ஆசை வந்துச்சுன்னா நினைச்சுங்களேன், டெய்லி கண்ணு மூடிட்டு ஹாய் டாடி எப்படி இருக்கிறீங்க, இங்கிருந்த பார்த்து அங்கே டாடிமோ, அங்கிருந்த பார்த்து என் பிள்ளையே சொல்லி அனுகிறோம். நம்ம பூமியிலிருந்து அவர் பார்க்க பர்மிஷன் டெய்லி கிடைச்சிட்டு ஆமென். எங்க இருந்த இங்கிருந்து பரிசுத்தமாகிய தேவனே அவர் பார்க்கல. ஆனாலும் நம்ம விசுவாசத்தோட ஆபிரகாம் அடியில் இருக்கிற இயேசுவை பார்க்கிறோமே. அல்லேலூயா. 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 அந்த கண்ணு பாக்குதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் நீங்க காண்றீங்களோ எனக்கு தெரியாது, என் தேவனுடைய மகிமை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க அவரை பாத்தீங்களோ பாக்கியமே தெரியல. நான் அவரை 3 வாட்டி டைரக்டா முகமுகமா அவருடைய சாயலை நான் ஃபேஸ் டு ஃபேஸ் அவரை பார்த்திருக்கிறேன். அதோடைய முகமே எவ்வளவு அழகுள்ள முகம் தெரியுங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு முகம், அவ்வளவு அழகுள்ள முகம். அவருடைய பிரசனம் அவ்வளவு அழகுள்ள பிரசனம். அவருடைய வார்த்தை கேட்கும்போது எப்படியாப்பட்டனும் மாறுவான் என்றதுக்கு உதாரணமே நான் தான். அல்லேலூயா. 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 புரிஞ்சுங்களா? ஆமென். எப்படியாப்பட்டவனும் மாறுவான் என்றதுக்கு உதாரணமே நான் தாங்க. உங்களை நான் சொல்லவில்லை. அல்லேலூயா. 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 என்னை தானே ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தேன், என்னை தானே ஆவியானவருக்கு நான் சமர்ப்பித்தேன், என்னை தானே ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அவருடைய கிரியைகள் எல்லாமே எனக்கு தினந்தோறும் எனக்கு கத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கார். என்னை இன்னி வரைக்கும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய ஆவியானவர் வல்லமுள்ள ஆவியானவர். அல்லேலூயா. என்னுடைய ஆவியானவர் மகத்துவமுள்ள ஆவியானவர். அல்லேலூயா. என்னை நடத்துகிற ஆவியானவர், என் தலையை உயர்த்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. என்னை வாளாக்காமல் என்னை தலையாக்கினேன் தேவாவியானவர். அல்லேலூயா. 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 வீட்டில் ஆவியானுடைய கிரியை நடக்க வேண்டுமா? அல்லேலூயா. ஆவியானவர் அற்புதம் நடக்க வேண்டுமா? ஆமென். ஆவியானுடைய குரல் கேட்க வேண்டுமா? ஆவியானுடைய மகிமை நீங்கள் கண்டு
என்னை விசுவாசித்து என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் விசுவாசியே, என்ன விசுவாசி நீ பிழைப்பாய். Hallelujah. கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவ ஆவியானவரை விசுவாசித்தால் நீ விசுவாசி என்று அர்த்தம். Amen. நீ விசுவாசிக்காமல் இருந்தால் நீ என்னவாயிருப்பாய். ஹalleluya. தேவனை நம்பினால் தான் நமக்கு என்ன பேர் வந்துச்சு? விசுவாசி என்று பேர் வந்தது. ஹalleluya ஹalleluya. தேவர்கள் வேற, தெய்வம் வேற. உலகத்தில் இருக்கிறது தேவர்கள். ஹalleluya. நம்மிடத்தில் இருக்கிறது தேவன். Amen. தேவர்கள் வேற, தேவன் வேற. தேவர்கள் எல்லாம் தூதர்கள், தேவ தூதர்கள். அந்த தூதர்கள் எல்லாம் விழப்பட்ட தூதர்கள். Amen. ஹalleluya. நம்ம மத்தியில வருகிற தேவ ஆவியானவர் என்ன தெரியுமா? ஹalleluya. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு வெளியே ஓடணும். புரியுதா புரியலையா? Hallelujah. நீங்க துதிக்கும் போது உங்களுக்கு வெளியே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். Amen. சக்கிரதை உள்ளவர்களா ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya. நீங்க ஜெபிக்க 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 உங்க வீடுக்குள்ள இருக்கிற எப்படியாப்பட்ட காரியம் உள்ள மட்டும் வரக்கூடாது. அது உங்களுக்கு ஒருவேளை பயம் வந்துச்சுன்னாவே நீங்க பழைய விஷயத்துல விழுந்துடுவீங்க. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. மனுஷனுக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணு, கடவுளுக்குள் நீ வந்து விட்டால் பயம் உன்னை விட்டு விலக வேண்டும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிமா படிச்சு. 19-21 வருஷமா ಮಿಕ್ಕದವರು ಆ ಕುದುರೆಯ ಮೇಲೆ ಕೂತಿದ್ದವನ ಬಾಯಿಂದ ಬಂದ ಕತ್ತಿಯಿಂದ ಹತರಾದರು. சரி, அதுல 21 வருஷமா வாசிமா. 21. 12 ಹೆಬ್ಬಾಗಿಲುಗಳು 12 ಮುತ್ತುಗಳಾಗಿದ್ದವು. ಒಂದೊಂದು ಬಾಗಿಲು ಒಂದೊಂದು ಮುತ್ತಿನಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. ಪಟ್ಟಣದ ಬೀದಿಯು ಸ್ವಚ್ಛವಾದ ಗಾಜಿನಂತಿರುವ ಸೂಸಿದ ಬಂಗಾರವಾಗಿತ್ತು. ஹalleluya ஹalleluya. நமக்கு நடக்கிற பயணம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்? ஐயோ இந்த வழி அந்த வழி, எனக்கு ஷார்ட் கட் வழி, எப்படி போனா அப்படி போயிடலாம், அப்படி போனா எப்படி போடலாம். ஹalleluya. நம்ம இந்த உலகத்துல எதை பார்க்க கூடாதோ பரலோகத்துல அதை பார்ப்போம். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு தங்க ரோடு மேல நம்ம நடப்போம்னு சொல்லி நம்ம எப்ப கேள்விப்பட்டு இருக்கோமா? இல்ல. நம்ம ஒரு கிராம் இது கிடைக்கிறதே பெரிய விஷயமா ஆயிடுது இப்போ, இல்லையா? ஆமென். ஒரு கிராம் தங்கம் கிடைக்கிறது பெரிய விஷயம் ஆயிடுது. அப்போ கடவுளுக்குள்ள இருந்தா தங்க ரோட்லயே நம்ம தூக்கப்படும். Hallelujah. Amen. புரியுங்களா? Amen. அப்போ உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி தெரியுமா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் பிரிட்டிஷர்கள். புரியுதா புரியுங்களா? கிறிஸ்துவுக்கு முன் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது யாரு? பிரிட்டிஷ்காரங்க. இன்னைக்கு பிரிட்டிஷ் தட்ட கண்ணாடி இருக்குதா, தங்கம் இருக்குதா? இங்கிருந்து பலாயிரம் டன் திருடி போய் அங்கே வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாலில் கண்ணாடி கொடுத்து ஏமாத்திட்டு போனாங்களே, கண்ணாடி கொடுத்து தங்கத்தை வாங்கி போயிட்டாங்க பிரிட்டிஷ். தெரியுமா தெரியாத உங்களுக்கு? ஹalleluya. அவங்களுக்கு தங்கத்துடைய விலை என்ன, முத்து என்ன, வைடூரியம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு. ஹalleluya. இந்தியாவில் போய் கேளு, முத்து என்ன எங்கடா இருக்குதுன்னு இந்தியா பாருங்க, இதுப்பா வைடூரியம் எங்கே இருக்குது, எல்லாமே இருக்குது பிரிட்டிஷ் இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் தங்கத்தினுடைய விலை என்ன, முத்துக்களுடைய விலை என்ன, வைடூரியத்துக்கு விலை என்ன அப்படின்னு தெரியும். இது சொன்னா நீங்க இப்ப கை தட்டுவீங்க. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் இருந்தா நீங்கள் அப்படியா இருப்பீர்கள். Hallelujah. புரியுதா? அங்க
எங்க பிரிட்டிஷர்காரன் எத்தனும் போனானோ எத்தனும் போலே தெரியல. ஆனா கர்த்தருடைய பார்வையில நீயும் நானும் வெளியேற பெற்ற முத்துக்களா இருக்கிறோம். ஆமென். வெளியேற பெற்ற ரத்ன ரதிகளா இருக்கிறோம். கிரீடத்து மேல வச்சிருக்கிற பாரு, கிரீடத்து மேல ஒரு முத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை பார்த்து? கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ரூபவதியே, பிரியமானவரே, என் முத்துக்களே என்று செல்லமாய் கூப்பிடுகிற நம் தேவன் உங்களை சொல்லுகிறார். நீங்களா? ஹல்லேலூயா. நான் இப்பொழுது என்னுடைய ஆவியில நான் ஏவி சொல்லுகிறேன், நீங்க வெளியே பெற்ற கர்த்தருடைய முத்துக்களாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ள நிரம்புங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அது பிரகாரமா ஞானமாய் தெளிவாய் நடந்து கொள்ளுங்க. இதுவே தேவ ஆவியானவருக்கு பிரயோஜனம் உள்ள காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று கொள்ளுங்க. புஸ்தகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமியர்கள் என்றால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தியர் என்றால் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர் என்று அர்த்தம். எகிப்தனத்தில் இருந்தோமா, இப்போ ரோமபுரவராய் இருக்கிறோமா? சொல்லுங்க. எகிப்தனத்தில் இருக்கிறோமா, இப்போ ரோமபுரத்தில் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நமக்காக பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தேவ வசனத்தின் மூலமா நமக்கு எழுதி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே உம்மை முழுவதுமா நான் எப்படிப்பா பச்சுக்கணும், எப்படிப்பா உங்களை ஆசைப்படணும், எப்படியாவது உம்மை பெற்றுக்கொள்ளாம சங்கீத வசனம் சொல்லிச்சு இல்லையா, என் வாசலுக்கு நான் திரும்பி போக மாட்டேன். ஹல்லேலூயா. சங்கீத வசனம் அதனாலதான் நான் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் இருப்பேன். தேவனுடைய சமூகத்தில் ஆவியானவருக்காக காத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காக்கிற மனுஷனுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்து நாளிலே காத்தது போல, பெந்தேகோஸ்து நாளிலே துதித்தது போல, பெந்தேகோஸ்து 50 நாளிலே காத்து கொண்டிருக்கும் போது அந்த இடம் அசைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பேருக்கு முகமுகமாய் வெளிப்படுத்தின தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மட்டும் கவனிங்க, இங்க ஆரம்பத்தில் நாங்கள் ஜெபித்தோம். ஆவியானவர் சொன்னார், இந்த ஃபர்ஸ்ட் முதல் ஜெபத்துக்கு அநேகர்களுக்கு தரிசனத்தை வெளிப்படுத்துவார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையும் இந்த வசனத்தை நீங்கள் கூட்டி பார்த்தால் தேவாவியானவர் நம்ம சபையில அசைவடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைப்படுத்த ஆவியானவரை கேளுங்க. ஆவியானவரே, நான் குறைவுள்ள மனுஷன்தான், நான் பாவப்பட்ட மனுஷன்தான். உம்மிடத்துல தேவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த அதே ஆவியானவர் எனக்குள் எப்படியாவது நிரந்தரமா வாங்க, வாழ்வது நான் அல்லப்பா, என் சரீரம் இன்னி வரைக்கும் எனக்காக 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 என்ன சொல்லிச்சே, இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்காக நான் வாழ்வதை காட்டிலோ எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அல்ல. ஆமென், ஆமென். ஜீசஸ். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வகல ஓ ரீபாகல ராஜு, நீ ஆராதிக்கும் போது உன்னுடைய தரிசனத்தை என்னுடைய அங்ககையில் என்னுடைய கை உனக்கு வெளிப்பட்டதல்லவோ, என்னுடைய கை உனக்கு வெளிப்பட்டதல்லவோ. ஓ ரபகபா, நீ ஆவில துதிக்கும் போது இங்க இருக்கிற ஜனங்கள் மேல என் கரம் தொடும் சொல்றதல்லவோ. ஓ ரீபாகபா பிரதிஷ்டமாய் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியானவருக்குள்ள நடந்து கொள்ள வேண்டும் என்ற விசேஷமாய் சபையுடைய ஊழியக்காரி சிவா ஜெபிக்கணும். இங்க இருக்கிற இவ்வளவு மணி நேரம் வரைக்கும் எப்படி போச்சோ நேரம் எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆண்டவரே. யாருக்காவது தெரிஞ்சிச்சிங்களா? உங்களுக்கு நான் கேட்கிறேன், யாருக்காவது தெரிஞ்சிங்களா? யாருக்காவது இவ்வளவு நேரம் போச்சுன்னு யாருக்காவது தெரிஞ்சிங்களா? 1.5 மணி நேரம், 1.5 hour. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்ம நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் ஆவியானவர் போதாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியானவருக்கு நன்றி சொல்றாங்க? எல்லாரும் ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. சபையை நடத்தின ஆவியானவரே, ஊழியக்காரனை நடத்தின ஆவியானவரே, உலகத்தை நடத்துகிற ஆவியானவரே, என்னைய கூட நீங்க நடத்துங்க.
என்னை கண்ட்ரோல்ல நடத்துங்க, உமக்கு புரோஜனமான காரியத்தை நான் செய்யும்படி ஆவியானவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி அவனுக்கு ஒப்பு கொடுங்க. துதிக்கு பாத்திரரே, எங்க மதியத்துல தூய ஆவியானவரே, நீங்க நடத்தினீங்க, நீங்க பேசுனீங்க, அத்தனை காரியங்களும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. பிள்ளைகள் நடந்து கொள்ளுவார்கள், நடத்துங்க. ஒருவரும் கெட்டு போகக்கூடாதபடி, ஒருவரும் பாகாளத்துக்கு திரும்பவும் அவருடைய தெரிதலத்திற்கோ பாவத்திற்கோ விழுந்து போகாதபடி இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்க. எல்லாம் துதி கன மகிமைன்னு எடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த கரங்களும் கொடுக்காத கரங்களும் நீங்க ஆசீர்வதிங்க. வந்த பிள்ளைகள் வராத பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாம் பொறுப்பெடுத்து விளையாடுங்க. துதி கன மகிமையை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு நல்ல தகப்பனே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். வந்த